நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இன்னும் 2 லூப் இருக்குது, விச் இஸ் நோன் அஸ் வைல் லூப் அண்ட் அதுக்கப்புறம் டூ வைல் லூப் 2 இருக்குது. ஸோ பேசிக்கலி இந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி சேம் தான். நான் சொன்ன மாதிரி அதே 3 விஷயம் இருக்க போகுது. இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அப்டேட். ஆனால் ஃபார் லூப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலைசேஷன், கண்டிஷன் அப்புறம் இந்த அப்டேட் எல்லாமே ஒரே இதில் இருக்கும்ல. ஆனால் இங்கே சின்னதாக சேஞ்ச் இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? மற்றபடி வந்து நீங்கள் ஒரு வைல் லூப் நான் சொன்னேன் அப்படின்னா வைல் லூப் நீங்கள் ஃபார் லூப்பில் எழுதலாம், ஃபார் லூப்பை வைல் லூப்பில் எழுதலாம், வைல் லூப்பை டூ வைல் எழுதலாம், ஃபார் லூப்பை டூ வைல் லூப்பில் எழுதலாம். எல்லாமே ஒன்று தான், சிம்பிளாக. ஓகேவா? சில சினாரியோ பேஸில் வந்து நான் இதை வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து ப்ரோக்ராமரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களில் வைல் லூப் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி வந்து சில விஷயங்களில் சில இடத்துல டிமாண்ட் பண்ணும். லைக் வந்து இந்த இனிஷியலைசேஷன் பார்ட்டே இல்லை அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வைல் லூப் யூஸ் பண்ணுவாங்க, ஃபார் லூப் பைலா. ஓகேவா? அதுக்கு என்ன ப்ரோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இல்லை அப்படின்னா ஃபார் லூப்பை வந்து நம்ம எழுத முடியாது அப்படின்னு கேட்டால் அது கிடையாது, அப்படியே எழுதலாம், நான் அது காட்டி தரேன். ஓகேவா? ஸோ பட் வந்து என்னன்னா இந்த இனிஷியலைசேஷன் வந்து வைல் லூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே நம்ம எழுதி வைக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வைலில் வாட் எவர் கண்டிஷனும் இதான் சின்டாக்ஸ். வைலுன்னு போட்டு ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் அப்புறம் வந்து உள்ள அந்த கண்டிஷன், அதான் இந்த கண்டிஷன் இருக்குல்ல, அந்த கண்டிஷனை தூக்கி இங்கே போடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உள்ள இந்த பிளாக்குக்குள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ பண்ணுறோம்ல அந்த அப்டேட், அதாவது ஸ்டெப்ஸ் எடுத்து இப்போல்ல அந்த அப்டேட்டை நம்ம இங்கே பண்ணும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும். ஒருவேளை சில இதில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலைசேஷனே இல்லாமல் வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து சில பேர் வந்து ஓகே ஸோ அப்போ இனிஷியலைசேஷனே தேவையில்லாத போது ஃபாரில் அந்த ஃபஸ்ட் இடம் சும்மாவே இருக்குமே அப்படின்னு சொல்லி போட்டு விடுவாங்க. ஸோ இனிஷியலைசேஷனே இல்லாமல் ஃபாரில் போய் எழுத முடியாதுன்னா எழுத முடியும். ஓகே, அது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபாரில் வந்து இந்த ஃபஸ்ட் இடம் தானே இனிஷியலைசேஷன் பார்ட், அப்போ அதை மட்டும் விட்டுட்டு சின்டாக்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். செமிகாலன் விடுங்க, இப்போ கண்டிஷனை போடுங்க, செமிகாலனை போட்டுட்டு இப்போ இன்க்ரிமெண்ட் அப்டேட் பார்ட்டும் இல்லைனா இப்படியே நீங்கள் எழுதலாம். ஓகேவா? இந்த 2 பார்ட்டும் சும்மா நீங்கள் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா போதும், அந்த இதெல்லாம் எடுத்துக்காது, இப்படியே எழுதலாம். ஓகேவா? அல்டிமேட்லி பட் இது வந்து பார்க்குறதுக்கு சென்ஸ் ஆக மாதிரி இருக்குல்ல, பார்த்தா அது ஃபார் லூப் மாதிரி இல்லை, அது ஒரு மாதிரி புரிகிற மாதிரி இல்லை. ஸோ ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டபுளாக இல்லாதனால இதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வைல் லூப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலாக இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இது இன்னும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ சிம்பிளாக என்ன இது நான் எழுதணும், இது மேலே இருக்கிறத நான் எழுதணும், இங்கே எழுதணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபார் லூப்பும் வைல் லூப் தான், வைல் லூப்பும் ஃபார் லூப்பில் எழுதலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி இனிஷியலைசேஷன் ஃபஸ்ட் நம்ம இனிஷியலைஸ் பண்ணலாம் i = 0. அப்போ என்ன ஆகும், ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகும் விச் இஸ் i, இதோட டேட்டா டைப் இன்ட்டு 0ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஆயிடுச்சா? இப்போ அந்த கண்டிஷன் i < 501 நம்ம வைல் பிளாக்குள்ளே போட்டாச்சா? இப்போ i++ இதுக்குள்ளே போடணும், அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஒர்க்கிங் எல்லாமே ரொம்ப சேம் தான். நீங்கள் பார்த்தீங்கனாலும் இந்த 0ங்கிறது இங்கே ஒரு டைம் தானே இனிஷியலைஸ் ஆக போகுது, ஏன்னா இந்த லைனை கடந்து இங்கே வந்த பிறகு அது வரவே போகிறது இல்லை, அதே தான். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் வந்து எப்போவுமே செக் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த கண்டிஷன் செக் ஆகிட்டு ட்ரூவாக ஆன பிறகு இங்கே இருக்க லைன் எல்லாமே முடிஞ்ச பிறகு தான் நம்ம பார்த்தோம்ல, இங்கே இருக்க லைன் எல்லாம் முடிஞ்சு பிறகு தான் என்ன ஆகும், இது இன்க்ரிமெண்ட் ஆகும்னு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம லாஸ்ட்டில் தான் எழுதி வச்சிருக்கோம் அப்டேட்டை. இந்த லைன் எல்லாம் முடிஞ்சிட்டு இது இன்க்ரிமெண்ட் ஆகும், திருப்பி மேலே போகும், திருப்பி கண்டிஷன் செக் பண்ணுவோம், உள்ளே வரும், அதே தான். ஓகேவா? இப்போ டூ வைல் லூப்னா என்ன அப்படின்னா இதோட சின்டாக்ஸ் பாருங்கள். டூவு பாடி அதுக்கப்புறம் வைல் வருவோம். இந்த எண்ட் ஆஃப் இந்த கர்லி ப்ராக்கெட் இருக்குல்ல, அதில் வைல் வந்துட்டு வாட் எவர் கண்டிஷனோ வந்துட்டு இங்கே ஒரு செமிகாலன் வரும். இதை மட்டும் மறந்துடக்கூடாது, இங்கே ஒரு செமிகாலன் வரும். இது என்ன ப்ரோ வைல் மாதிரி தானே இருக்குது, அப்போ எதுக்கு ப்ரோ டூ வைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இதில் சின்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாற்றம் வரும். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்லையும் வைலையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கண்டிஷன் ஃபஸ்ட்டு செக் பண்ணி தான் உள்ளே வரும். இதில் மட்டும் ஃபார் த வெரி ஃபஸ்ட் டைம் வெறும் ஃபஸ்ட் டைம் மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிஷனே செக் பண்ணாமல் இந்த டூக்குள்ளே வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 2-3லேருந்து எல்லா டைமும் கண்டிஷனை செக் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த வைல் கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே வரும். இதுதான் ஒன்லி ஒன் டிஃபரன்ஸ். இது எதுக்கு ப்ரோ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சில டைமில் சில லூப்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம வந்து அதை லூப்பை ரன் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்கலாம். ஸோ இந்த நெசசிட்டியை வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து வைல் லூப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கு எக்ஸாக்ட்லி ஃபார் லூப் மாதிரி ரொம்ப சிமிலர் தானே. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், குயிக்காக இதை வந்து கமெண்ட் லைன் அடிச்சிடுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து வைலுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணணும், கரெக்டாக? அப்போ இன்ட்டு i = 0 வெளியவே இனிஷியலைஸ் பண்ணிடலாம். இப்போ கண்டிஷன் வந்து என்ன, அதே தான், வைல் i <n. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பிரிண்ட் பண்ண போகிறோம், அதாவது ஃபார்வேர்டாக வர போகிறோம். ஸோ i <n. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதே இதை போடுறேன். த பேஜ் இஸ் பேசிக்கலி வாட் எவர் திஸ் பர்டிகுலர் i is. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இது எழுதின பிறகு நான் இங்கே வந்து அப்டேட் பண்ணணும், கரெக்டாக? i++ இங்கே கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கனாலும் சேமாக தான் வரப்போகுது. இப்போ நான் 5 கொடுத்தேன் அப்படின்னா இந்த பேஜ் இஸ் 0, பேஜ் இஸ் 1, 2, 3, 4 அதே மாதிரி தான் எக்ஸாக்ட்லி ஒர்க் ஆகும் வைலும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இதே வந்து ஒருவேளை நான் சொன்ன மாதிரி இந்த இனிஷியலைசேஷன் நம்ம வந்து ஃபியூச்சரில் சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது இந்த இனிஷியலைசேஷனே இல்லாத மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம வந்து வைலை வந்து யூஸ் பண்ணுவோம். அகைன் நான் சொன்ன மாதிரி வைலை வந்து ஃபாராக யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார் வந்து வைலாக யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா லூப்பையும் எல்லா மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஜஸ்ட் லைக் தட் கொஞ்சம் சின்டாக்ஸ் மாறும், அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராமர்ஸ் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து ஒருவேளை ஃபாரையும் அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா எழுத முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் சிம்பிளாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஐ வெளியே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஆல்ரெடி இனிஷியலைஸ் ஆகிடுச்சுல. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இனிஷியலைசேஷன் நான் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் நான் செமிகோலன் விட்டுறேன். இப்போ நான் அந்த கண்டிஷன் மட்டும் இங்கே எழுதுறேன், அதுக்கப்புறம் இங்கே I++ மட்டும் நான் அப்படி பண்ணுறேன். இப்படியும் என்னால் எழுத முடியும். ஸோ இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா அதே மாதிரி இந்த பேஜ் இஸ் வாட் எவர் ப்ளஸ் ஐன்னு கொடுத்தா அப்படின்னா வரதான் செய்யும். அண்டு இங்கே ஆக்சுவலி ஒரு இது இருக்குது, நம்ம ஐயை வந்து திருப்பி இங்கே 0வாக மாற்றணும். ஏன்னா இங்கே வந்து ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சுல. ஸோ ஐ வந்து இங்கே திருப்பி 0வாக மாற்றணும். ஏன்னா ஐ வந்து இப்போ வேறு ஏதாச்சும் இருக்கும். ஸோ ஐயை 0வாக மாற்றணும் அப்படின்னா இப்போ பேசிக்கலி இப்போ நான் அது திருப்பி ஃபைன் கொடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வைல் லூப் வந்து 0லேருந்து 4 வரைக்கும் ரன் ஆயிருக்கா. திருப்பி பாருங்கள், நான் இங்கே வந்து இனிஷியலைசேஷன் கொடுக்கல, ஆனால் இனிஷியலைசேஷன் இங்கே கொடுத்துட்டேன், ஆனால் திருப்பி 0 4லேருந்து ரன் ஆகுது. ஒரு வைல் லூப்பை நீங்கள் எக்ஸாக்டாக ஒரு ஃபார் லூப் மாதிரி எழுதலாம். இப்போ டூ வைல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது பாருங்கள். இப்போ டூ ஓகேவா, வைல். இப்போ நான் வைல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக நான் வைலில் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் மேஜிக்கை இன்சைடு த டூ பிளாக். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே நான் கமெண்ட் லைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன் ரெகார்டிங் ஆஃப் வாட் எவர் கண்டிஷன் டூ வந்து ஒரு டைம் ரன் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்தனால கண்டிஷனில் நம்ம டேரெக்டாக ஃபால்ஸ்ன்னு பாஸ் பண்ணியாச்சு. அப்போ எக்ஸாக்டாக இந்த வைலில் இது நடந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்து வைலில் எப்படின்னு பார்ப்போம். இப்போ வைலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் கொடுக்குறதுக்கு முன்னாலே டேரெக்டாக இதையும் கமெண்ட் லைன் பண்ணணும். டேரெக்டாக நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இதை ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாவில் எரர் கொடுக்குது அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. ஸோ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த வைல் லூப் போட்டே வேஸ்ட்டு, ஏன்னா இங்கே நீ ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்க, இது எப்போயுமே உள்ளே போகாது, இது ஒரு ரெடண்டன்சி, இது ஒரு வேஸ்ட் அப்படின்றான். ஓகேவா? ஆனால் இதுவே வந்து நம்ம டூ வைலில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு கொடுத்தல, ஆனால் இதுக்கு எரர் வருதான்னு பாருங்கள், எரரே வரல, ஒரு வார்னிங் வருது. ஓகேவா? கண்டிஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ்னு. ஏன்னா இது ஃபால்ஸாக இருந்துச்சாலும் நான் சொன்ன மாதிரி டூ வந்து இதை செக்கே பண்ணாது ஃபார் த ஃபஸ்ட் டைம், ஒன்லி ஃபார் த ஃபஸ்ட் டைம். ஓகேவா? அந்த ஃபஸ்ட் டைம் இதை ரன் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் கண்ட்ரோல் ஆர் கொடுத்து நான் இப்போ இதை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள் இன்சைட் த டூ பிளாக். அதுக்கப்புறம் அது ரன் ஆகலை, ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிஷன் செக் பண்ணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வைல் அண்ட் டூ வைல். அடுத்த பாகத்தில் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் சில விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம்.